ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீதர்ட்ட இது விஜய் அறிக்கையில் RSS அறிக்கைன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அது அவருடைய பார்வையில் அதை சொல்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அறிக்கையை நீங்கள் ஆழ்ந்து மேலோட்டமாக பார்த்தாலும் சரி, ஆழ்ந்து பார்த்தாலும் சரி, ஒவ்வொன்றும் வரும், வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அதில் யதார்த்தத்தை சொல்லும். அதாவது நம்ம கொலை கல்லைகளை சொன்னோம்னா அந்த 5 வருஷத்தில் 75 வருஷம் திராவிட வரலாற்றை சொன்னாலும் கூட அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்ட நேரங்களிலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா, நெட் ரிசல்ட் என்ன? இன்று ஒரு பெண், நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு பெண் பேசுது, நான் இன்றைக்கி 10 மணிக்கு நான் நைட்டில் வெளியே கிளம்பி 11 மணிக்கு நான் முழுமையாக திரும்பி வருவேனாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசனுடைய தலையாய கடமை என்னவாக இருக்கணும்? நீங்கள் என்னென்னலாமோ செய்யுங்க, சொல்கிறது செய்யுங்க, அதை பற்றிலாம் செய்யலை, அதை பற்றிலாம் மக்கள் எதிர்பார்க்கலை. யதார்த்தம் என்ன? ஒரு அடிப்படை தேவை, ஒரு சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆட்சி, நம்ம ஆட்சி இருக்குது, நம்ம நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தவறிவிட்டதே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, அவர் புதுமுகம் இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அப்படி எடுத்து சொல்கின்ற பொழுது நல்ல ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய பார்வையில் என்ன செய்யணும்னா, இது என்ன இப்படி ரீட்ராஸ்பெக்டிவாக இதை பார்க்கணும். அதை பார்த்து வேர் இட் வென்ட் ராங், எங்கெங்கே தவறு நடந்தது, இந்த தவறை எப்படி திருத்துவது, அதுதான் சார் ஒரு நல்ல ஆட்சி. நம்ம இந்த இப்போ டிபேட்டை பேசிகிட்டு இருக்கோம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, அவர்களிடத்தில் இந்த அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்? நீங்கள் பெருசாக செய்ய வேண்டாம், ஆனால் மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு இருக்கணும். பெண் குழந்தைகள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், திமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், எங்களுடைய உழைப்பு அப்படி இருக்கு அப்படின்னு இது வந்து ஆணவம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஓஎஸ் அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், பல டிபேட்டுகளை சொல்கிறேன். அரசியல் தேர்தல் திருவிழா 2026 வரப்போகுது. எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை சந்திக்க வேணும், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். உங்களுடைய தத்தம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் முன்னால் நீங்கள் வைத்தே ஆக வேண்டும். கேட்போம், அங்கே வந்து மக்கள் உங்களை ஆமோதித்தால் நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள். இதில் எதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்தவர் நாளைக்கு வந்தவர், அவர் வந்து இன்னைக்கு தான் கட்சியிலேருந்து வந்தார், இதில் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? வரவேற்கன்னு தான் சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் இன்னும் 2 கட்சி வந்தாலும் வரவேற்க, வரவேற்று தேர்தலை சந்திங்க. யார் முடிவெடுக்க போடுது? லட்சக்கணக்கான மக்கள் இந்த டிவியை பார்க்குறாங்களா, அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க, நாங்களும் நீங்கள் இல்லை. கேட்போம் திரு ராஜகம்பீரன்ட்ட, இதில் நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற மமதை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறார். அந்த கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற பகல் கனவை உடைப்போம், அதற்கு ஒரு கட்சி வந்திருக்கிறது, பக்கா கட்சி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? தாவேகா என்பது வந்து ஒரு செயல்படாத அரசியல் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை தான் மக்களை சந்திக்கிறோம்னாங்க, 3வது சனிக்கிழமை அவர்களுடைய முட்டுச்சத்தில் போய் முடிஞ்சு போச்சு கரூர் நெரிசல் மரணத்தில். எப்பயாவது தூங்கி எந்திரிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாங்க தான் திமுகவுக்கு போட்டினா, திமுக தினசரி இயங்கி கொண்டிருக்கிறது. அது வந்து அது ஒவ்வொரு நாளும் வந்து உதிக்கிற சூரியன் மாதிரி, உதய சூரியன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எப்பயாவது வந்து தேர் திருவிழா மாதிரி வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டு திடீர்னு நாங்க கைப்பற்றிடுவோம், அந்த நாட்டை கைப்பற்றிடுவோம், எங்களுக்கு தான் அரசியல் தெரியும், எங்களுக்கு தான் அண்ணா வந்து சொந்தம், எங்களுக்கு தான் எம்ஜிஆர் சொந்தம் நீங்க சொன்னா, மக்கள் உங்களை வந்து திரைப்பட நடிகர், நீங்க அவ்வளவுதான். நீங்க மக்களுக்காக என்ன செய்திருக்கீங்க? இந்த அறிக்கை அரசியல் பேசலையா என்ன சார்? இந்த அறிக்கையில அரசியல் பேசல, இந்த அறிக்கையை வந்து அரசியல் எடுத்துக்க மாட்டீங்களா? அதாவதுங்க, அவருடைய அறிக்கையில அரசியல் பூர்வமான அறிக்கைன்னு அதை சொல்ல முடியாது. திமுக மீது வன்மத்தை கக்குவதற்கு ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தாவேகா. தாவேகாவுக்குன்னு தனியா என்ன கொள்கை இருக்கு? திமுகவை தொடங்கி வைத்த அண்ணாவை எங்க ஆளுங்கிறிய?
அதிமுகவை தொடங்கின எம்ஜிஆரை எங்க ஆளுங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தனித்த கொள்கை இருக்கிறது? உங்களுக்கு கொள்கை கோட்பாடே முதல்ல சொந்தமாக சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையே உங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பையே உங்களால சந்திக்க முடியல, அதுக்கே தைரியம் கிடையாது. பெரிய மாநாடு ஓடுறங்கிற பேர்ல நீங்க பேசுறது எந்த சப்ஜெக்டும் உங்களால பேச தெரியல. சும்மா 3 நிமிஷம் பேசுறீங்க, திடீர்னு பொதுக்குழுவில் போய் பேசினேன்ட்டு. உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியுமா? அதை பற்றிய செயல் திட்டங்கள் தெரியுமா? நடைமுறை தெரியுமா? அது ஒரு அரசியல் கட்சி உயிரோட்டமாக இருப்பதற்கு பழைய அரசியல் கட்சி இல்ல சார், பழைய அரசியல் கட்சிகள் மட்டும் தான் இருக்கணுமா? புதியவர்கள் வரக்கூடாதா? எத்தனையோ விதமாக அரசியல் கட்சிகள் போராடி மக்களுடைய பிரச்சனையை தன்மையப்படுத்தி கொண்டுதான் முன்னேற முடியும். நீங்க சும்மா எப்பயாவது ஒரு சீன் போடுறது மூலமா நீங்க ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டோம். இல்ல அந்த கேள்வியை கேட்கலாம். இல்ல விஜய் தீவிர இல்ல அபத்தமானது. திமுக உண்மையிலேயே தாவேகா பார்த்து எங்க பயந்துச்சுன்னா, கரூர் நெரிசல் மரணத்துல பயந்துச்சு. வேடிக்கை பார்க்க வர்றவன எல்லாம் நெரிசல்ல கொண்டுட்டாங்களே, அப்பதான் பயந்துச்சே தவிர தாவேகா பார்த்து ஜனநாயக ரீதியாக பயப்படல. ஜனநாயகன் படத்துல தான் விஜய் நடிக்க முடியுமே தவிர அவருக்கு ஜனநாயக பண்பே இல்லையே. யாராவது துக்கம் விழுந்தவங்க வீட்டுல போய் பார்ப்பாங்களா, வர வச்சு பார்ப்பாங்களா? அவருக்கு எந்த அடிப்படை பண்புமே இல்ல, மனித பண்பே இல்ல, அவருக்கு மனித மாண்பே இல்லாதவரா இருக்காரு. அதனால திமுகவை எதிர்த்ததுனாலேயே நீங்க திமுகவை விட சிறந்த நிர்வாகி, சிறந்த அரசியல் தன்மை கொண்டவர், சிறந்த ஜனநாயகவாதின்னு மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. கேட்போம் திரு முஸ்தபா. திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது பாவல் கூட சொன்னார், மலையோடு மோதுனா நம்மளும் பெரிய மலை அப்படின்னு காட்டிக்கலான்ற ஒரு பிம்பமா. மற்ற எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, ஆனா திமுக மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க திமுக தானே இங்க தமிழ்நாட்டில் 5 வருஷம் ஆட்சி செய்றாங்க. அப்ப திமுக தான் டார்கெட் பண்ண முடியும். நாங்க மம்தா பானர்ஜியை டார்கெட் பண்ண முடியும்? அதிமுக இந்த அளவு டார்கெட் பண்ணல. அதிமுக 10 வாட்டி தோத்துருக்கு சார், மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, மக்கள் தண்டனை கொடுத்திருக்காங்க. திமுக நான் மக்களுக்கு பாலாறு கொண்டு வர போறேன், தேனாறு கொண்டு வர போறேன், தமிழை காப்பாற்ற போறேன், தமிழ் மொழியை காப்பாற்ற போறேன், நாங்க பாத்தீங்கன்னா வறுமையே ஒழிக்க போறேன், இந்த வாய்ச்சவளால் விட்டாங்க 504 தேர்தல் வாக்குறுதியை, அந்த வாக்குறுதி செய்யாத திமுக தான் விமர்சிக்க முடியும். அண்ணன் சொன்னாரா இல்லையா, நீங்க சமூக நீதி காத்ததே, தமிழை காத்ததே கருணாநிதி அவர்கள் தானே. தமிழை காத்ததுக்கு சமூக நீதி போராளின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இறந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட இருக்கக்கூடிய திகாவை சேர்ந்த கீவீரமன் அவர்கள் பட்டம் கொடுத்தார். அவர் மறந்து கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? நீங்க தஞ்சை பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது கலைஞர் போய் சொல்றீங்களா இல்லையா? கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இன்னொன்னு சார், நீங்க 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 தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகம் நீங்க எடுத்து பாருங்க சார். நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பண்புக்கு அவங்க எல்லாம் கொண்டு வந்துதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயலலிதாவும் எம்ஜிஆராலும் மக்களால் ஏற்றுக்கப்பட்ட ஒரு தலைவரா தமிழ்நாட்டில் ஆட்சியை கட்டமைச்சிருக்கிறாங்க. நீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எது தமிழுக்கு எது பாதுகாப்பு? கச்சைத்தீவை பாத்தீங்கன்னா உங்க ஆட்சிக்காக உங்க ஊழலுக்காக தாரவாத்து கொடுத்தீங்களே. தமிழ் பண்பாடு தமிழ் நிலத்தை, இதுதான் தமிழ் பண்பாடா? நான் கேட்கிறேன். இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா சாவறாங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இந்த சைடு ஒரு கால் மாட்டும் தலைமாட்டில் வச்சு ஒரு நாடகம் ஆடி தமிழ் மக்களை காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இதுதான் தமிழர் பாதுகாப்பா? இந்த தமிழர் பாதுகாப்பு தான் நீங்க கொண்டு போறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை பாதுகாப்பது உங்க கடமைங்க. நீங்க சொல்றீங்களா இல்லையா? ஒருத்தர் பேசுறா இல்லையா, மனசாட்சி இருக்கா, மனித நேயம் இருக்கா? பேசுறவருக்கு மனசாட்சி இருக்கா, மனித நேயம் தெரியல. அவர்லாம் பாத்தீங்கன்னா சம்பவத்தை விஜய் கையாண்ட விதம் சரியா? சரி, அதுக்காக எல்லாரும் கேக்குறாங்க சார். மனித குலமே இல்லாத ஒரு ராஜகம்பீர் அப்பாஸ் மனித குலத்தை சார்ந்தார் பேசுறாரு. எந்த என்ன வார்த்தை? அவரை மரியாதைக்குரிய விஜய் அவர்களை லட்சோபல லட்ச தொண்டர்களை வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு இயக்கத்தை நடத்தி கூட பார்த்து இவர் மனிதரான் அவர் கொச்சத்தனமா கேட்கலாம். அப்பாஸ் அவர்கள் மனிதனா மனிதன் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க அகழ்வாராய்ச்சி மனிதனான்றது அவர் சொன்ன வார்த்தை எடுத்து போட்டு பாருங்க சார். என்ன மாதிரி கீழ்த்தரமான வார்த்தை பதிவு செஞ்சான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டு பாத்தீங்களா அப்பாஸ் அவர்கள் போய் கேட்கணும் சார். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியல் நடத்துறீங்க, ஜாதிய கட்டமைப்பு கொள்ளக்கூடாது, ஜாதிய வன்மத்தை எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. நெல்லையில ஜாதிக்காகவே ஆவணப்படுகொலை செய்த கவிக்குமார் அவர்கள் தந்தது யாரு?
கலைஞர் அரசு தானே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை உருவாக்கியவர் கலைஞர். அது எம்ஜிஆர் காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது. வரலாறு தெரியாம ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்கன்னு போய் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அரசியல் அடிப்படையான விஷயங்கள் தெரியுமா தெரியாதா? நீங்க விஜய்க்கு சான்றாடிக்காக வரலாற்று தப்பா பேசுறீங்க. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில் நடந்த விஜய்க்கு மனித பண்பே இல்லங்க. மனித பண்பு இல்லன்ற ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பாக்குறாங்க. என்ன மனித பண்பு பார்த்தவரை அவர் என்ன பார்வையில பாக்குறாரு? மனித பண்புல பாக்குறாரா, மனித பண்பு இல்லாம பாக்குறாரா? இதுதான் சார் கேக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கரூர் நெரிசல்ல விஜய பார்க்க போய் இறந்தவங்க அங்க விஜய் போகல, இங்க கூட்டு பாக்குறாரு. சரி, ஆனா ஆணவ படுகொலையில உயிரிழந்த கவினுடைய பெற்றோரை அழைத்து அவங்க சென்னைக்கு வரப்போ பாக்குறாரு. ரெண்டும் ஒண்ணா? தமிழ்நாட்டு மக்கள் விஜய பார்க்க போய் இறந்ததும் ஆணவ படுகொலையும். ஒரு பொண்ணு நைட்டு போதும் சொன்னா எந்த யாரை நம்பி போறா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பி போறாங்களா? சார், இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை, இந்த முதலமைச்சர், இந்த துணை முதலமைச்சர், இந்த ஆட்சி அதிகாரம், நாங்க வந்து சட்ட ஒழுங்கத்தை கையாளும் முறை வைக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க எந்த அடிப்படையில் பார்த்துருக்கோம்? ஏன் நீங்க இங்க அஜித் குமார் அவர்கள் இறந்தாரா இல்லையா? அங்கேயே முதலமைச்சர் பார்க்கல. சார், நீங்க இவ்வளவு பேசுங்களேன் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மனித கலந்து அந்த மக்களை வந்து குடிக்க வச்சாங்களா இல்லையா? ஏன் போய் பார்க்கல? அப்ப முழுக்க முழுக்க இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி சுட்டிக்காட்டுறார். அதான் நீ டிவிகேவா டிஎம்ஏகேவா என்ற களம் இருக்கின்றது. அந்த திமுக அரசு அம்பலப்படுத்துறாரு, திமுக அரசு பயப்படுது, அம்பலப்படுத்துறாரு. அதனால பயப்படுறீங்கன்ற இல்ல. அந்த ஒரு பழமொழி இருக்கு, ஆகாத மாமியாருக்கு கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விவாதத்துக்கு வரும்போது ஏதாவது தரவுகளோடு வரணும், ஒரு உண்மையை பேசணும். திமுகவை பிடிக்கலை அப்படின்றதுக்காகவே வந்து அவதூறுகளை வந்து அள்ளி வீசக்கூடாது. இப்போ சொல்கிறாரு ஈழத்தமிழர் படுகொலை நடந்துச்சு, கொத்து கொத்தாசு வந்துச்சு திமுக என்ன அப்படின்ட்டு சம்மந்தம்லாம் அங்கே போகிறார். நான் கேட்குறேன், இன்றைக்கு 2009 அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு திரைத்துறையில் விஜய் இருந்தார். இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா? ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை அவர்களுக்காக வந்து ஏதாவது வந்து ஒன்றிய அரசு இன்னைக்கு கூட்டாளி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுகிட்ட வந்து ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நடிகர் சங்கம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நடிகர் சங்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து நடத்துறது, அது ஒரு பக்கம். இது அடுத்து அவர் அண்ணன் ஒரு சிறுதர் வந்து சொன்னார், யாரோ ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுது உருக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்களாம், பாதுகாப்பு இல்லை அப்படின்றது. அதாவது சங்கரங்கோயிலில் தாவேக்கா தொண்டர் ஒருத்தர், தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர், மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது. அரூரில் அதே தாவேக்கா கட்சியை சேர்ந்தவர் போக்சோ சட்டத்தில் வந்து ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு ஒரு தாவேக்கா தொண்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து இது நான் எப்படி சொல்கிறது? இப்போ யாரோ ஒரு அம்மா வருத்தப்பட்டு வந்து வீடியோ போட்டாங்களாம், அதுக்கு வந்து திமுக வந்து இப்போ பொறுப்பே இருக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லை, திமுக அரசு பொறுப்பு இருக்கணும். என்ன இருங்க, அது எல்லா காலகட்டத்திலும் நடந்துட்டு இருக்கு, எல்லா காலகட்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு அரசாங்கத்தை வந்து அரசுக்கே கேள்வி கேட்கலாம். சரிங்க, நீங்க ஆட்சிக்கே வராத போது உங்க கட்சி தொண்டர்கள் வந்து பாலியல் வழக்குல வந்து ஒரு ஆளுகிட்ட கட்சி நமக்கெல்லாம் முதலமைச்சர் யாருக்கு வந்து நமக்கு முதலமைச்சர் யாருங்க? சமூக கட்டமைப்பு தான் காரணம். இன்றைக்கு தாவேக்கா தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது அரசியல் புரிதல் இருக்கா? ஏதாவது யாராவது ஒரு தொண்டர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். சமூக பார்வை இருக்குதா? ஏதாவது அறிவோடு சிந்திக்கிறாங்களா? எந்த புரிதலுமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து இளைஞர் கூட்டம் இங்க உருவாயிட்டு இருக்கு. அதை வந்து விஜய் வெளியிட அடிப்படை இல்ல சார், அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல. இல்லங்க, ஓட்டு போடுறது அடிப்படை அரசியல். பெரியார் அண்ணா கொள்கையை வந்து திமுக வந்து கைவிட்டுச்சுன்னு சொல்றாரு. நீங்க பெரியார் அண்ணா கொள்கையை வந்து நீங்க பேச வேண்டியதானே? பெரியார் சொன்னார்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலும் பெரியார் சொன்னார்ல, இன்றைக்கு விஜய் வந்து அதை பேச சொல்லுங்க. சரி, கேட்போம். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.